எழுதினாலே உண்மையிலிருந்து எனக்கு வைக்கும் சிந்தை எழுதிய முதல்வர்களாகிய தேவன் நல்லவராகவே இருக்கிறார். மாணவர்களின் கால்கள் சலனங்களும் என் அடிகள் சலனங்களும் சண்டை நடத்துவேன். துர்மார்க்கின் வாழ்வை நான் காண்கிறேன். வீட்டுக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். மரணம் பரியந்தம் அவர்களுக்கு எடுக்கவில்லை. மரணம் பரியந்தம் அவர்களுக்கு எடுக்கவில்லை. அவர்களுடைய வரன் உறுதியாகிறது. நரல் வரும் வருத்தத்தில் அகப்படார்கள். மனுஷனான உபாதியை அடையார்கள். ஆனாலும் பெருமை சரவணியை போல் அவர்களை சுற்றிக் கொள்ளும் கொடுமை ஆடையை போல் அவர்களை மூடிக்கொள்ளும். அவர்கள் கண்கள் கொள்மையினால் எடுப்பாய் பார்க்கிறது. அவர்களுடைய இருதயம் விருப்பத்திலும் அதிகமாக நடந்தேறுகிறது. அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள், வெறுப்பாய் பேசுகிறார்கள். அவர்கள் வாய் மற்றும் வெறுப்பாய் பேசுகிறார்கள். அவர்கள் நாவு பூமி என்று உலாவுகிறது. அவருடைய சனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள். அவர்களுக்கு தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூரணமாய் சொல்லுந்து வரும். தேவனுக்கு அது எப்படி தெரியும்? அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்கிறார்கள். இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் இன்னும் புகழ்ச்சிகளா எனக்கும் என் ஆசையை பெருகப்படுகிறார்கள். நான் விருத வகை இருதயத்தை சுத்தப்படி குற்றமில்லாமல் என் கைகளை கழுவுகிறேன். நாள்தோறும் நான் பாதிக்கப்பட்டும் நாள்தோறும் நான் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். இவ்விதமாய் பேசுகிறேன் என்று நான் சொன்னேன். ஆனால் மிகவும் உங்களுடைய பிடிகளின் சத்துக்கு விரோதியாவேன். இதை அறிவுபடிக்க யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாய் இருந்தது. நிச்சயமாக வெற்றியில் அவர்களை சரியான இடங்களில் நிறுத்தி காணாத இடங்களை விழப்படுகிறேன். அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவாய் மாறாய் போகிறார்கள். பயங்கரங்களால் அழிந்து நிர்மலமாகிறார்கள். நித்திரை தெரிந்தோரிலே சொப்பன பொழிவது போல் ஆண்டுகளை விழிக்கும் போது அவர்கள் வேஷத்தை இகழ்வேன். இப்படியாக மனம் கசந்தது. என் உள்ள நிலையங்களிலே ஒத்துண்டேன். நான் காரியம் அறியாத மூடனானே முன்பாக வேகம் போலிருந்தேன். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். என் வலது கையை பிடித்து என்னை தாங்குகிறேன். உங்களுடைய ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே உங்களுடைய மகிமையை ஏற்றுக்கொள்வேன். பரலோகத்தில் உண்மை அல்லாமல் யாரும் உலகத்தில் உண்மை தவிர விருப்பமில்லை. என் மாம்சமும் என் இருதயமும் ஆண்டு போகிறது. தேவனை என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்களையும் என் பங்குமாய் இருக்கிறேன். இதோ உம்மை விட்டு தூரம் போகிறவர்கள் பாசமடைவர்கள் உம்மை விட்டு சோர் போதை அனைவரையும் சந்தேகிக்கிறேன். எனக்கு ஒரு தேவனை அண்டிக் கொண்டிருப்பதை நான் உமது இறைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கற்றாதி ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன்.